அன்பின் வணக்கம். நான் உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் கனிமொழி பேசுகின்றேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்ப காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் 2 வகையான திருமணம் இருக்குல்ல. இதுல காதல் திருமணம் பொறுத்தவரை என்ன அப்டின்னா, இவனுடைய கேரக்டர் இதுதான், இவளுடைய கேரக்டர் இதுதான், இவளுக்கு இது பிடிக்கும், இவனுக்கு இது பிடிக்காது அப்டின்ற ஒரு ஓவரால் அசம்ப்ஷன்ல ஒரு முடிவுல, ஒரு திட்டத்தோட இல்ல காதல் எப்பயுமே கணக்கு பார்த்து வர்றது கிடையாது. ஆனா, திருமணம் அப்டின்னு சொல்லி போறப்ப கண்டிப்பா கணக்கு பார்த்து தான் நடக்கும். ஓகே. அது கணவனா இருக்கட்டும், இல்ல மனைவியா ஜாயின் பண்றவங்களா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். அப்ப காதல் அப்படிங்கிறது எதேர்ச்சையா வந்தா கூட, திருமணம் அப்படிங்கிறது ஒத்து போனா மட்டும் தான் கல்யாணம் நடக்கும். இது உண்மையா? இல்லையா? ஓகே, ஃபைன். இப்ப நிச்சயிக்கப்பட்ட திருமணம்ன்றது அப்படி கிடையாதுங்க. ஒண்ணு சொந்தத்துக்குள்ள நடக்கலாம். இல்ல சொந்தத்துக்கு சொந்தக்காரங்களோட ஏதோ ஒண்ணு நடக்கலாம். இல்ல யார் மூலமாவோ, இல்ல இந்த புரோக்கர்ஸ் மூலமாவோ ஏதோ ஒரு வகையில நிச்சயிக்கப்பட்ட திருமணம்ன்ற ஒண்ணு நடக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, காதல் திருமணமாக இருக்கட்டும், நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கட்டும், 2மே பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நல்ல ஒரு தாம்பத்திய உறவையோ, இல்ல நல்ல ஒரு புரிதலையோ குடுக்கக்கூடியதாவும் இருக்கலாம், குடுக்க முடியாததாகவும் இருக்கலாம். ஓகே. கல்யாணம் ஆன புதுசுல "நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை" அப்படின்னு பேசுவாங்க. ச்சே! கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிட்டா, உன்னைய தான் நான் கல்யாணம் பண்ண நான் நெனச்சேன், கல்யாணம் முடிச்சுட்டேன் அப்படின்னு லவ் மேரேஜ் பண்றவங்களா இருக்கட்டும். அடாடடா! எப்பேர்ப்பட்ட மனைவி எனக்கு நீ கிடைச்சிருக்க, எப்பேர்ப்பட்ட கணவன் எனக்கு கிடைச்சிருக்கன்னு சொல்லிட்டு, நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல கூட பேசலாம். ஆனா, வாழ்க்கையோட கடைசி வரையும் அவங்களால அப்படி பேசிட்டே இருக்க முடியுமா? அதுதான் கேள்விக்குறி. அதுல தான் கடவுள் ட்விஸ்ட்ட வச்சான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்ப உங்கள்ல எத்தன பேரு, என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் சண்டை வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் யாராவது இருக்கீங்களா? சரி. என்னுடைய கணவனுக்கும் எனக்கும் இதுவரையும் சண்டைன்றது வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி யாராவது இருக்கீங்களா? இல்ல. இருக்கவே முடியாதுங்க. சரியா? குடும்பத்தில சண்டைன்றது வந்து தான் தீரும். ஏன் எங்க அம்மா, அப்பாவுக்கு சண்டை வந்தது இல்லையா? வந்திருக்கு. எங்க அண்ணன், தங்கச்சி இல்ல எங்க அக்கா வீடுகள்ல சண்டை வந்ததே இல்லையா? வந்திருக்கும். ஏன் என் கணவன், மனைவி வந்ததே இல்லையா? அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே அனலைஸ் பண்ணி பாருங்களேன். உண்மை என்னன்னா, சண்டைன்றது வந்திருக்கும். சண்டைகள் இல்லாத குடும்பங்கள் கிடையவே கிடையாது. இப்படிதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல குமாரும், அவரோட மனைவி மிசஸ் குமார் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அவங்களுக்கும் பயங்கரமான சண்டை. எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன சண்டைகள்ல ஆரம்பிச்சு, அப்படியே ஒரு குறிப்பிட்ட எல்லையில போய் நிப்பாட்டிட்டாங்க. "இங்க பார், உன் கூட வாழ்றதுக்கான பொறுமைய நான் இழந்துட்டேன். சரியா? உனக்கு எது பிடிக்குது, எது பிடிக்காது, நீ எந்த நேரத்துல என்ன பேசுவ, என்ன பேச மாட்டேன்ற ஒரே கன்ஃப்யூஷன்லயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னால கூட சத்தியமா என்னால வாழ முடியாது. தயவு செஞ்சு என்னை ஆள விட்டுருப்பா" அப்படின்னு அந்த பிள்ளை பேச ஆரம்பிச்சுட்டா. கணவன், "டேய் என்னடி இப்ப நான் பேசிட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி, இதெல்லாம் உட்ரி, எந்த குடும்பத்துலடி சண்டை வரல" அப்படின்னு சமாதானத்துல ஆரம்பிச்சவன், எத்தன நாளைக்கு சமாதானம் பண்ணிக்கிட்டே இருப்பான்? அவனும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன ஆரம்பிச்சிட்டான், "ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளா? எங்க அம்மா அப்பயே சொன்னுச்சுடி உன்னைய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆரம்பிச்சு, பயங்கர சண்டை சண்டை முத்தி போயி, "இங்க பாரு, உன் கூட நான் வாழ முடியாது" அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு தர்க்கத்துக்கு ஆளாயிட்டாங்க. உடனே அவங்க நேரா போய் பேச உடனே அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க, அந்த பிள்ளையோட அக்கா, "இங்க பாருப்பா, நீ கவலைப்படாத. ஒரு நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் மீட் பண்ணலாம். சரியா? அவங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாங்க தம்பி" அப்படின்னு சொன்ன உடனே, சைக்காட்ரிஸ்ட்டா? அந்த அளவுக்கா? ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு, பரவால்ல போய் மீட் பண்ணலான்ட்டு அவங்களும் மீட் பண்ண போனா, அந்த பொண்ண தான் கேள்வியான கேள்வி கேட்டுருக்காங்கங்க. சரியா? எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே. அந்த பொண்ண கேள்வி கேட்டுருக்காங்க. அந்த பொண்ணுமே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள் என் கணவர் நான் தோசை சுட்டு குடுக்குறது கூட இது நல்லா இல்ல. ஏன் இப்படி பண்ற? இப்படி அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. "நீ மாரி அழகா இல்ல. நல்ல லாங்கா ஹேர் ஸ்டைல்லாம் உனக்கு இருந்துச்சு. இப்ப இல்ல." என்னென்னமோ அவரு பேசுறாரு. அப்படின்னு அந்த பிள்ளையும் வரிசையா குறைபாடு வச்சுக்கிருந்திருக்கா. அப்ப அந்த கணவன்ட்ட கேட்டுருக்காங்க, "உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்லுங்க. ஓப்பனா எதனாலும் சொல்லுங்க. பேசி தீர்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, "இல்லங்க அதெல்லாம் சரிதான். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேலைக்கு போறப்ப நின்னு ஹாய், பாய் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. இப்பலாம் ஒண்ணுமே சொல்றது கிடையாது. என் மேல அக்கறையே கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லனா கூட, 'ஓ அப்படியா உடம்பு சரியில்லையா?' அப்படிங்கிற மாரி அசால்ட்டுத்தனம் பண்றப்ப, எந்த ஒரு புருஷனுக்குனாலும் கோவம் வரதானங்க செய்யும்" அப்படின்ட்டு அவருடைய தரப்பு விவாதங்களை எடுத்து அவரு வச்சுக்கிட்டே இருக்காருங்க. உடனே பார்த்துக்கிட்டே இருந்த அந்த சைக்காட்ரிஸ்ட் சொன்னாங்களாம், "அதெல்லாம் இருக்கட்டும் சார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரே நேரத்துல சரியா? நீங்க 2 ஒய்ஃபோட உங்களால எப்படி சார் குடும்பம் நடத்த முடியும்? நீங்க ஏன் சார் இப்படி ஒரு துரோகத்த பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே அந்த ஒய்ஃப் புடிச்சுக்கிச்சாங்க. எனக்கு தெரியும் மேடம் அப்பயே. கல்யாணம் ஆன புதுசுல தாங்குன்னு தாங்குவாரு. பூ வாங்கிட்டு வருவாரு, புடவ வாங்கி தருவாரு. திடீர்னு சஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளியில அவுட்டிங்லாம் என்னைய கூட்டிட்டு போவாருங்க. நான் அப்ப ஆரம்பத்துல வேலைக்கு போய்க்கிருந்தேன். திடீர்னு ஃபோன் பண்ணி, "தங்கக்குட்டி, செல்லக்குட்டி என்ன பண்ற? நீ உடனடியா ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வா. நம்ம உடனே நம்ம எங்க பீச்சுக்கு போறோம், படத்துக்கு போறோம்ன்ட்டு" ஜாலியா என்னைய கூட்டிட்டு போன மனுஷன், இப்ப சமீப காலமா என்னைய கண்டுக்கிறதே கிடையாதுங்க. இவருக்காக தாங்க நான் வேலைய கூட விட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருக்காங்கங்க. இவர் அமைதியா பார்த்துருந்துருக்காரு. பயங்கர கோவம். "ஏன் மேடம்? என்னைய பார்த்து நீங்க அப்படி சொல்றீங்களா? இவ தான் என் வாழ்க்கைன்னு இத்தன வருஷமும் நான் வாழ்ந்த உத்தம புருஷனா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னைய போய் நீங்க இவ முன்னாடி குறை பேசிட்டீங்களே, என்னை இவ மதிப்பாளா முதல்ல?
நீங்கள் என்ன மேடம் தெரிஞ்ச மாதிரி என்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பேசுனதுக்கு என்ன ஆதாரம்? உங்கள் மேலே நான் மான நஷ்ட ஈடு வழக்கு போடுவேன். அப்போ இந்தாண்டு பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டான். வைஃப் இருக்கல்ல, அவளுக்கு பயங்கர சந்தோஷம். இவனுக்கு கண்டிப்பாக ஏதாவது லிங்க் இருக்கும், அதனால தான் நம்மளை போட்டு இத்தனை பாடுபடுத்திருக்கான் அப்படின்னு நான் நினச்சிக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காட்ரிஸ்ட் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சார், உங்கள் மேடம் மட்டும் என்னவா அவங்களுக்கும் தான், அவங்க இன்னொரு ஹஸ்பண்ட் கூட வாழ்ந்துட்டு இருக்கப்போ உங்கள் கூட எப்படி நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ இவருக்கு சந்தோஷம்னா என்ன, இவருக்கு மான மரியாதை போன மாதிரி, அந்த அதர் ஹேண்ட் இவ்வளோ நேரம் தன்னோட ஒய்ஃப் வந்து கேவலப்படுத்திட்டாங்கல்ல அப்படிங்கிறதுனால இவர், ஏய் என்னடி இவங்க சொல்றது உண்மையா, அப்போ எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டியா அப்படின்னு இவர் பார்த்து சரமாரியா கேள்வி வரிசையா அடிக்கான நேரம் பார்த்து அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சு. என்ன மேடம் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் இன்னொருத்தையும் கூட நான் வந்து லிங்க்ல இருக்கிறேன்னா, இன்னொரு புருஷன் எனக்கு இருக்கான், அதை நீங்கள் பார்த்தீங்க, யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுகிறீங்க, எல்லாம் ஏன் தப்பு தான். என் புருஷனை நீங்கள் குறை சொன்னப்பே நான் வந்து அலர்ட் ஆயிருக்கணும். இப்போ எம்மேனையும் குறை சொல்லி எங்கள் 2 பேர்த்து இது பண்ணுறீங்களா? எங்க சத்தியமாக இல்லைங்க, இந்த அம்மா சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க, உங்கள் கூட நான் சமாதானமாகவே போயிடுறேங்க அப்படின்னு இந்த அம்மா கெஞ்ச ஆரம்பிச்சிருச்சான். இவர் இருந்துட்டு, ஏய் என்னைய சொன்னப்ப நீ நம்பினியாடி, நான் உன்னைய சொல்கிறப்ப நான் எதுக்குடி நம்ப மாட்டேன்டி அப்படின்ட்டு அவரு. இப்படி 2 பேரும் பயங்கரமாக சண்டை கட்டிக்கிருக்காங்க. இந்த சைக்காட்ரிஸ்ட் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். முடிஞ்சிருச்சுல, எல்லாம் முடிஞ்சிருச்சுல அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாங்க. பார்த்தோன்னே 2 பேரும் ஒரு கூக்குரலுக்கு அப்புறமா அவங்களால பேச முடியல. இப்போ 2 பேருமே சேர்ந்து இந்த சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்து, மேடம் இப்போ நீங்கள் எதுக்காக அப்படி சொன்னீங்க, என் ஒய்ஃபை பற்றி எனக்கு நல்லா தெரியும், என் ஹஸ்பண்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும்ட்டு 2 பேர் சமாதானமாகிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தப்போ அவங்க சொன்னாங்களாம், உண்மைதாங்க, நீங்கள் கல்யாணம் ஆன புதுசில் உங்களோட மனைவியை நீங்கள் நேசிச்சிங்க, நீங்கள் உங்களுடைய கணவனை நேசிச்சிங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் வரணும் அப்படின்ற ஒரு கற்பனையான ஒரு உலகத்துக்கு உங்களுடைய கணவன் அப்படிங்கிறவர் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கற்பனையை வச்சுக்கிட்டீங்க, உங்களுடைய மனைவிங்கிறவங்க இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கற்பனையை நீங்களும் வச்சுக்கிட்டீங்க. அந்த கற்பனைக்குள்ளே தான் இவங்க வந்து இவங்களுடைய செயல்கள் எல்லாம் மேட்ச் ஆகலைன்னு ஒவ்வொரு தடவையும் கவனிச்சிங்களே ஒழிய, சூழ்நிலை சந்தர்ப்பம் இதெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு பெண் ரியாக்ட் ஆகுவா அப்படிங்கிறத நீங்கள் அஸ் அ ஹஸ்பண்டாக மறந்துட்டீங்க. அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவர் இப்படி தான் இருக்க போகிறாருன்ற கற்பனையை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க. அவருடைய சந்தோஷமான நிகழ்வுகளில் உங்களை எப்போ நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அவரை பார்த்துக்கிட்டாரோ அப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வீட்டுக்காரர் இருக்க போகிறாருன்னு அவருக்கு வந்து 100க்கு 100 மார்க் போட்டு அந்த 100 மார்க்கத்துக்கு மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறமா அவருடைய பணிகள்லையோ இல்லை உடல் நல்ல குறைபாடுலையோ இல்லை சொந்தக்காரவங்கள்னாலையோ ஏதோ ஒரு சங்கடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த சங்கடத்தை உங்கள் மேலே திணிக்கும் போதோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மீது அந்த சங்கடத்தை சேர்த்து வச்சு ரியாக்ட் பண்ணுறப்ப நீங்கள் கொடுத்த அந்த 100 மார்க்கை கம்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுடைய கணவனுடைய நடவடிக்கைகளுக்கு மார்க் போட மறந்துட்டு, எந்த கணவனுக்கு நீங்கள் 100 மார்க் கொடுத்தீங்களோ அந்த கணவனை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு உண்மையான ப்ராக்டிக்கலாக இருக்க வாழக்கூடிய இந்த கணவனை நீங்கள் மறந்துட்டீங்க, அதுதான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாங்க. 2 பேருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரில. உண்மை அதுதானே. இப்போ நானே இருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, இதே மாதிரி அன்பே ஆருயிரே அத்தான் என்னத்தான் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியுமா? முடியவே முடியாதுங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாமே. இப்போ நிறைய ஆண்கள் வந்து குறை சொல்கிறது என்னென்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல ட்ரிம்மாக இருந்த நீ இப்போ ட்ரம்மு மாதிரி ஆகிட்ட. ஆமாங்க, நிஜமாக நினச்சி பாருங்க, அவங்க எல்லாரும் உண்டானாங்க, அதனால் குண்டானாங்க. இதெல்லாம் வந்து நம்மளால் மறக்கவும் முடியாது, மாற்றிக்கவும் முடியாது. சிலர் வந்து எக்ஸசைசஸ் அது மாதிரிலாம் பண்ணி வந்து பெண்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போலாம் நல்ல சூப்பராகவே நல்லாவே தான் இருக்காங்க. அதே மாதிரி ஆண்களுமே பார்த்திங்கன்னா வயசு ஆக ஆக அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகும். வேலைப்பழு, அவங்க சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் பெரிய கலெக்டராகவே இருந்தாலும் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் அதிகாரிகள் அவங்க பேசுகிறத அவங்க வந்து கவனித்து தான் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ண தான் ஆகும். அப்போ ஃபேமிலி அப்படிங்கிறப்ப அவங்களால வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக ரன் பண்ண முடியலை, இல்லை சங்கடத்தில் இதில் கோவம் வருது சண்டை வருதுன்னா தயவு செஞ்சு அஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா முதல்ல பிரச்சனைகள்லேருந்து விடுபடணுமே ஒழிய பிரச்சனைகளாகவே மாற்றிக்க இருக்கக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு கணவன் கேள்வி கேட்டாங்கன்னா கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்கள் மனைவியாக இருக்கவங்க. அதே மாதிரி மனைவி கேள்வி கேட்டாங்கன்னா கணவனுமே கேள்விக்கு பதில் மட்டும் சொல்லுங்க, சரியா? கேள்விக்கு பதில் சொல்லாமல் கேள்வியே வைக்காதீங்க, சரியா? என்று சொல்லிக்கொண்டு கணவன் மனைவி உறவுன்றது விட்டு கொடுத்தது தான் வாழ்க்கை இருக்கிறது. நன்றி.